Taste the Daily. ஃபென்சல் புயல் மழையால் பல்வேறு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருவமழை மற்றும் ஃபென்சல் புயலினால் ஏற்பட்ட மழையால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 1,00,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முழுமையாக சேதமடைந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. கடந்த ஆண்டை போல கண்துடைப்பு கணக்கெடுப்பு நாடகம் நடத்தாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மழைநீரில் மூழ்கியுள்ள பயிர்களை அதிகாரிகள் மூலம் நேரில் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக முழு நிவாரணத் தொகையினை வழங்கிடுமாறு தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீர் செய்து மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கவும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஃபென்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. கல்பாக்கம் பகுதியில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. சில இடங்களில் பேரிகார்டுகள் சாய்ந்து கீழே விழுந்தது. புயல் போன்ற பேரிடர் காலங்களில் உரிய திட்டமிடல் இல்லாத திராவிட மாடல் அரசால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவது தொடர்கதையாகி வருகிறது. சென்னை மண்ணடி அருகே ஏடிஎம் மிஷின் அறையின் வாசலில் வடமாநில இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மண்ணடி பிரகாசம் சாலை முத்தியால்பேட்டை ஏடிஎம் மைய வாசலின் இரும்பு படி அருகே குளம்போல் தண்ணீர் தேங்கியதுடன் மின்கம்பியும் அருந்ததில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனை உணராமல் ஏடிஎம் மையத்துக்குள் செல்ல முயன்ற வடமாநில இளைஞர் சந்தன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். தண்ணீரில் மிதந்தபடி இளைஞர் ஒருவர் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அவரை கவனமாக மீட்க முற்பட்ட போது மின்கசிவு இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதைத் தொடர்ந்து வடமாநில இளைஞரை சடலமாக மீட்ட அந்த பகுதி மக்கள் அந்த பக்கமாக செல்வோரையும் மின்கசிவு குறித்து தகவல் அளித்து எச்சரித்தனர். இந்த சம்பவம் மண்ணடி அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.